ஹலோ, இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி வந்து ராகி இட்லி தான். இதுக்கு தனியாக நீங்கள் ராகியை ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இட்லி மாவு ப்ரிப்பேர் பண்ணும்போதே எப்படி இந்த ராகி இட்லியும் பண்ணுறதுங்கிறது தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு நீங்கள் இட்லி ரைஸ் 4 கப்பும் பச்சரிசி 1 கப்பும் சேர்த்து 7 மணி நேரமாச்சும் ஊற வச்சுக்கோங்க. யூஸ்வலாக 5 கப்பு ரைஸு 4 கப்பு ரைஸுக்கு 1 கப்பு உளுந்து தான் போடுவோம். பட் இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 கப்பு உளுந்தை வந்து ஊற வச்சுக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதையும் சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சு தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ராகி பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். ராகி பவுடர் வந்து நல்ல பிராண்ட் இருக்கிற பவுடராக வாங்கிக்கோங்க. நான் ஆர்கானிக் ராகி மாவு தான் யூஸ் பண்ணுறேன். இந்த 2 கப்பு ராகி மாவு வந்து ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கிறேன். இதை ஒரு விஸ்கு வச்சு இந்த உப்பு வந்து ராகி மாவில் நல்லா கலக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி அதையும் வந்து இந்த ராகி மாவில் கலக்கிக்கிறேன். இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நான் உளுந்தை தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இல்லையா, இந்த உளுந்தை வந்து நீங்கள் இட்லி ஊற்றுற கரண்டியில் கொஞ்சம் பெரிய கரண்டியாக இருக்கணும். ஒரு 3 கரண்டி வந்து இந்த ராகி மாவில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த உளுந்தையும் ராகியும் கரைக்கிறதுக்கு விஸ்கெல்லாம் சரிப்பட்டு வராது, கையில் தான் கரைக்கணும். இந்த உளுந்தை வந்து இந்த ராகியோட நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கிறேன். இப்போ இட்லி மாவு அரைக்கிறதுக்காக அரிசி மாவு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 1 கை அளவு வந்து அரிசி மாவையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ராகி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற உளுந்தில் அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவை கலந்துக்கிறேன். இப்போ ஒரே டைமில் நமக்கு 2 மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெண்டையுமே வந்து நான் அவனில் வச்சு 8 மணி நேரம் புளிக்க வச்சுக்கிறேன். இப்போ 8 மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா நல்லா புளிச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, நல்லா பொங்கி வந்திருக்கு மாவு. இப்போ இந்த 2 இட்லிக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, புளி, பச்சை மிளகாய், மஞ்சள்தூள், உப்பு இதெல்லாம் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ உருளைக்கிழங்கை நல்லா தோலை சீவிட்டு 4-5 கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூடவே கத்திரிக்காயையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, புளி, பூண்டு, வெங்காயம், தக்காளியும் 4 கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூடவே மஞ்சத்தூள், உப்பு. காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க இந்த சமயத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப்பு தண்ணி வச்சுட்டு இதை குக்கரை நல்லா மூடி ஒரு 3 விசில் விடுற அளவுக்கு விட்டு எடுத்துக்கிறேன். 3 விசிலுக்கு அப்புறமா எடுத்து பார்த்தோன்னா கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு, தக்காளியும் நல்லா மசிஞ்சிருக்கு. நான் ஒரு ஹேண்ட் மிக்சரை வச்சு இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் பருப்பு கடையிறதை வச்சு கூட இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னியை திக்காகவும் சாப்பிட்லாம், இல்லாட்டி தண்ணியாக வேணும்னாலும் வச்சு சாப்பிட்லாம். தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஹாட் வாட்டரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தவாவில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே கடுகு, உளுந்த பருப்பை சேர்த்துக்கிறேன். கடுகும் உளுந்தும் பொழிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் கறிவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்துக்கிறேன். இந்த தாளிப்பை நான் எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காய் சட்னியில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் ராகி இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரே தட்டில் ராகி மாவையும் இட்லி மாவு ரெண்டையுமே வந்து ஒரே தட்டில் ஊற்றி எடுத்திருக்கேன். நீங்கள் பசங்களுக்கு சாப்பிட கொடுக்கும்போது கூட ஆரம்பத்தில் சாப்பிட கஷ்டமாக இருக்கும், அந்த சமயத்தில் வந்து 1 இட்லி ராகி இட்லி, 2 இட்லி இந்த அரிசி இட்லி அந்த மாதிரி கொடுத்து பழகி வச்சுக்கலாம்.
பிளேட்டில் சர்வ் பண்ணும்போது ராகி இட்லி கூட இந்த சட்னியை சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் நார்மலாக செய்கிற ஒயிட் இட்லியை விட இந்த இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.